நமசிவாய. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ரொம்ப வருஷமாக இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படின்ற விஷயத்தில் நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் இந்த கிரெகோரியன் கேலண்டர் தான் நம்ம எல்லாருமே அதன்படி தான் நடக்கிறோம். அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தோம்னா ஒரு புது வருஷம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் நம்ம அதை பேஸ் பண்ணி தானே நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக வேணும். தினமே உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது தான். ஸோ இப்போ மெயினான ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த 2026 ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது இந்த எதுக்காக கிரெகோரியன் கேலண்டர் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா, அதனால ஒரு பெரிய ஒரு மாற்றம் வராது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷத்தில் போவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துமாக எடுத்துகிட்டு சித்திரை முதல் நாள் அதுலேருந்து நமக்கு ஒவ்வொரு காரியங்கள் அப்படின்ற மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பெரிய விதமாக சொல்ல முடியும். இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் இல்லை, சின்ன அளவில் கூட எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. போக போக தான் வரும். இருந்தாலுமே அந்த ராசி பலன்கள்லாம் எப்படி சொல்கிறோம்னா, அந்த ஒரு வருடத்திற்குண்டான என்னென்ன மாற்றங்கள் வரும் அந்த 2026 ஃபுல்லாக அதை பேஸ் பண்ணி தான் மாற்றங்களும் அதற்குண்டான பரிகாரங்களுமே. இப்போ நான் சொல்ல போகிற பண பரிகாரமுமே அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வருடம் உங்களுக்கு எந்த மாதிரியான கிரகங்கள்லாம் உங்களுடைய ராசிக்கும் லக்னத்திற்கும் எந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணும், அதில் எப்படி நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், ஃபாஸ்ட்டாக அதை இந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான முறையை பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனால் பொதுவாக எனக்கு ராசி தெரியாது, லக்னம் தெரியாது, எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமும் சரி, நீங்களுமே சரி, இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய கை இருக்கு இல்லையா, கை இடது கையில் ஏதாவது ஒரு பாகத்தில் தினசரியே எழுதிக்கோங்க. நான் மாதமே அது மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறேன், அது தனி. அது தவிர வேறு ஏதாவது சிம்பிள்ஸ் நான் நடுவில் கொடுக்குறேன் ஷார்ட்ஸ்லனா அது தனி. இதை நீங்கள் ரெகுலராகவே எழுதிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எல்லோருக்குமே இதை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னென்னா, யூனிவர்சலி இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு நம்பர். 55 சொல்லுவோம்ல, 55 இந்த 2 5ஐ நீங்கள் உங்களுடைய இடது பாகத்திலே எங்கே வேணால் எழுதிக்கலாம். உடனே என்ன கலர் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பச்சை கலர் அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது சிகப்பு கலர் அப்படின்றத நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இந்த 2 கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மணி ரிலேட்டட்னு. இது உங்களுக்கு இந்த ஒரு 55 அப்படின்ற ஒரு எண்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு இந்த ஒரு வருடத்திலே லக்கை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா தடைகளை நீக்கக்கூடியதாகவுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் இது நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மேஷ ராசியிலேருந்து மீனம் வரைக்கும் பார்த்துடலாம். இந்த மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும்ங்கிறது இது ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்களை உட்புகுத்தி அதில் உங்களுக்கு அல்டிமேட்டாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை, அதாவது நல்லது அப்படின்றதுல பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக சுப விஷயங்கள், செல்வ வளம் அது மட்டுமே வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கருத்தில் கொண்டு இதில் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை லக்னத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ராசிக்கும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ ராசியாக இருந்து தனுர் லக்னமாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மேஷத்தோடதையும் ஃபாலோ பண்ணுங்கள், தனுர் லக்னத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேஷ ராசிக்கு எடுத்துருவோம். நம்ம நான் ராசின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் ராசி அப்படின்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்கிறோம். வேறாஸ் நாம் அதை நீங்கள் உங்களோடது வேறு லக்னமாக இருக்கும் கண்டிப்பான முறையில் பலருக்குமே. ஸோ அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட லக்னத்துக்கும் இருக்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே எப்பெல்லாம் முடியுமோ அப்போ இது என்ஹான்ஸ்மெண்ட் தான், சரியா? உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல தடை வந்தது அப்படின்ற மாதிரி, மேஷத்துக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தடை வந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ஒரு பணப்பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் முழுக்க உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற தடையை நீக்கக்கூடியதாக இருக்கும். பணம் உங்களுக்கு 100 ரூபா வர இடத்துல ஒரு 110 ரூபாயா வரும், அல்லது 150 ரூபாயா வரலாம், அல்லது பல லட்சமாக வரலாம். அது மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்கிறேன். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே சிவனுடைய சன்னதியிலே விளக்கேற்றி வைப்பது, நெய் விளக்கேற்றி வைப்பதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொப்புளில் மஞ்சள் வச்சுக்கிறதுமே உங்களுக்கு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த சிவன் கோயிலுக்கு போகும்போது ஒரு துளி மஞ்சள் எடுத்து அப்படியே அந்த மஞ்சளை இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நீங்கள் 3 முறை வலம் விடுங்கள். வியாழக்கிழமைகளில் 3 முறை வலம் நன்றாக தியானித்து பின்னர் உங்கள் கையில் இருக்கிற காயின், ஏதாவது ஒரு ரூபா காயினோ 2 ரூபா காயினோ என்னமோ, ஃபாரினில் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயம், பணமும் வைக்கலாம், பட் காயினே போதும். ஸோ அது மாதிரி வச்சு அங்கே ஏதாவது ஸ்தல விருட்சம் இருந்தால் அந்த ஸ்தல விருட்சம் பக்கத்தில் வச்சுட்டு அது மேலே இந்த மஞ்சள் வச்சு தேய்க்கலாம் வேண்டாம். நீங்கள் பணம் கரன்சியாக வச்சுட்டு அது மேலே வச்சு தேய்ச்சி வச்சுட்டு வந்தீங்கன்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ இது யாராவது ஒரு கையில் கிடைக்க வேண்டும், அதற்காக தான். ஒரு 10 ரூபாய் வைக்கிறீங்கன்னா அது மேலே வச்சுட்டு ஒரு துளி மஞ்சள் மட்டும் சாதாரணமாக போட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு திரும்பி பார்க்காம உங்கள் வேலையை பார்த்துட்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை செய்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வியாழக்கிழமை இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாற்றம் வருவதற்குண்டான வாய்ப்புகளை கொண்டு கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு வருடம் முழுவதுமே ஓம் குரவே நமக
என்ற ஒரு மந்திரத்தினை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த குரவே நமக என்பது வந்து பார்த்தீங்கன்னா GURAVE, சரியா? குரவே GURAVE, குரவே நமக, இதுதான். குருவே நமக இல்லை, குரவே நமக. ரெண்டுத்துக்கும் அக்ஷரங்கள், அக்ஷரத்துக்கு உண்டான அந்த சவுண்ட் ஹீலிங்னு சொல்கிறோம்ல, இதை பற்றி நிறைய பேசுகிறோம், நம்ம சேனல்லையும் பேசுகிறோம், நம்ம பரிகார ஸ்தலம்ஸ்லையும் பேசுகிறோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அது அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். குருமார்களாக நீங்கள் எண்ணக்கூடியவர்களை, உங்களுக்கு ஞானத்தை வழங்குபவர்களை, உங்களுக்கு உங்களுடைய நற்கதையை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை கண்டிப்பான முறையிலே நீங்கள் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நமஸ்கரித்து வழிபட்டு அவர்கள் மனம் குளிர வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வு 2026 பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும். செல்வ வளம் ஓடோடி வரும் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பான முறையிலே சொல்லலாம். ரிஷபராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் அரச மரத்துக்கு கீழே இந்த கடுகெண்ணெய் ஏற்ற சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அது மாதிரி முடிஞ்சதுன்னா, ஏதாவது அரச மரத்துக்கு கீழே கடுகெண்ணெய், அரச மரத்தை தொடாமல் கடுகெண்ணெயை ஏற்றி வைத்துவிட்டு வளம் வர வேண்டியது 8 முறை வளம் வர வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். கடுகெண்ணெயை மட்டும் ஏற்றி வச்சுக்கலாம். எதை ஃபேஸிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவையில்லை. ஒவ்வொருத்தர் இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அப்புறம் ஏதாவது ஒரு ஃபேஸிங் சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கணும். ஜென்ரலாக அப்படின்ற அந்த கடுகெண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தானம், ஃபேஸிங் கிடையாது. எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மேற்கு பகுதியிலே இருப்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு மேற்கு பகுதியிலே இருந்து அது கிழக்கே பார்த்தாலும் சரி, அல்லது மேற்கு பகுதியிலே இருந்து உங்களுக்கு அது வடக்க பார்த்தா மாதிரி வைக்க முடிஞ்சதுனாலுமே சரின்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுடைய, நீங்கள் ஏதாவது கோணையாக வைக்கிற மாதிரி இருந்தால் அது மாதிரி வைக்க முடிஞ்சதுனாலுமே அது உங்களுடைய விருப்பம். எப்படி உங்களால் அதை பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயமா பண்ணலாம். அப்படி இல்லை, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் சாதாரணமான முறையிலேயே நீங்கள் ஏற்றி வைப்பது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரிஷப ராசியினை பொறுத்த வரைக்கும் ஓம் பைரவாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லி வருவது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செருப்பில்லாமல் இருக்கக்கூடிய இந்த பிச்சை புகுவோர் இருக்காங்களா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குப்பை கூளத்திலலாம் இருப்பாங்களே, அந்த குப்பை கூளத்திலெல்லாம் இருப்பவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது, பர்டிகுலராக சனிக்கிழமையில் வாங்கி கொடுக்கறது, சன் செட்டுக்கு அப்புறமா வாங்கி கொடுக்கறதுங்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசினை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் முடியுமோ நாய்களுக்கு உணவளியுங்கள், கழுதைகளுக்கு உணவளியுங்கள், எருமைகளுக்கு உணவளியுங்கள், காக்கைக்கு கண்டிப்பான முறையில் உணவளியுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் சரி அசைவமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ஆண்டை பொறுத்த வரைக்கும் செல்வ வளம் அப்படிங்கிறது ஓடோடி வரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மிதுனராசினை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இந்த ஒரு ஆண்டு முழுவதுமே கேட்டு வாருங்கள். அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பேக்கெட்டில் எப்போவுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, துளசி இருக்கு இல்லையா, கொஞ்சம் துளசியை வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் துளசி, இந்த துளசிங்கிறது நம்ம வந்து சும்மா துளசி செடியிலேருந்து பிச்சை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பறித்ததாக இருக்க வேண்டும். இறைவனுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய ஒரு துளசியாக இருந்தால் அது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் எப்போல்லாம் முக்கியமாக போகிறீங்களோ அது மாதிரி உங்கள் வீட்டு சுவாமி படத்திலே வச்சா போகிறோம். நீங்கள் சுவாமி படத்தில் வந்து ஒரு 4 துளசி வாங்குறீங்க, 4 துளசியை நீங்கள் வந்து சுவாமிக்கு போடுறீங்க. இப்போ வந்து விஷ்ணுவே நமகன்னு மந்திரம் சொல்லி நீங்கள் வந்து விஷ்ணுக்கு தானே நம்ம துளசி போட போகிறோம். விஷ்ணுக்கு போடுவோம், ஆஞ்சநேயருக்கு போடுவோம், அல்லது விஷ்ணுவோடைய ஏதாவது ரூபங்களுக்கு போடுவோம். அது மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் போடுறீங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த துளசியவே எடுத்து நீங்கள் வந்து ஒரு 4 போடுறீங்கன்னா 1 2 எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். வெளியில் அப்படி போகும்போதெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். தினசரியே விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டு வரலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்ய முடிந்தால் 2026 முழுவதுமே மிதுன ராசிக்காரர்கள் பாராயணம் செய்து வந்தீர்கள் என்றாலுமே உங்களுக்கு செல்வ வளம் அப்படிங்கிறது ஓடோடி வரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு கோயிலுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் போயிட்டு வரணும். இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். இதை செய்து வந்தீர்கள் என்றால் சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும். கடகராசி அப்படின்ற மாதிரியான விஷயம் பொறுத்த வரைக்கும் நான் கடகராசிக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்லா தான் இருக்கும் எல்லா விஷயமுமே அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு வருடம் நல்ல ஒரு வருடங்களாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா வாராகி எடுத்துக்கலாம், பகலாமுகி வழிபாடு பெருமளவில் இங்கே சவுத்தில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து வாராகின்னு எடுத்துக்கோங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், நரசிம்மர், முருகர் தான் இப்போ வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கார். ஸோ அதனால் முருகர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து இந்த வழிபாடுகளை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வர்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். முடியலைன்னா டியூஸ்டேஸையாவது செஞ்சுட்டு வர்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். முருகருக்கு சிகப்பு வஸ்திரம், முருகருக்கோ வாராகிக்கோ ஆஞ்சநேயருக்கோ யாருக்காவது சிகப்பு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கு இந்த ஒரு தெய்வங்களில் எந்த தெய்வங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆகர்ஷணமாக இருக்கிறதோ அந்த ஒரு தெய்வத்திற்கு இழுப்பெண்ணெய் தீபம் சிகப்பு திரி போட்டு ஏற்றி வந்தீர்கள் என்றால் எவ்விதமான ஒரு தடை இருந்தாலுமே அந்த தடைகள் கண்டிப்பான முறையில் நீங்கும். பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துலையே எந்தாவது
ஓடி ஓடி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். நான் பணம் சொல்கிறேன், நான் முதல்லயே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது செல்வ வளங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், சுப விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் நடக்கிறதுக்கும் தடைகள் நீங்குவதற்குமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசினரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எல்லா விஷயமுமே நல்லபடியாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ முருகருடைய கதாஷ்டி கவசம் கேளுங்கள், அல்லது வாராகியுடைய அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாராகியுடைய சரணம் அப்படின்னு நானே வாராகிக்கு சரணம் எழுதி அந்த வாராகி சரணத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். அது ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. அந்த வாராகி சரணம் கேட்டு வரலாம். ரொம்ப பீஜங்கள் நிறைந்த வாராகி சரணம் அதை கேட்டு வரலாம். அல்லது ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் படிக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் கேட்டு வரலாம், அல்லது ஹனுமன் சாலிசா படிக்கலாம். அதுவே அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நரசிம்மர் வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் வழிபாடு செய்தீர்கள் என்றால் நரசிம்மருக்கு மந்திரராஜபத ஸ்தோத்திரம் கேட்டு வாருங்க. அல்லது பார்த்தீங்கன்னா நரசிம்மருடைய ஓம் நாரசிம்மாய நமக என்ற நரசிம்மர் மந்திரத்தினை சொல்லி வந்தாலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. இது சிம்மராசிக்கு உண்டான ராசிக்கு அதிபதி சூரியனாச்சே, அதனால சூரியனை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாகவே இந்த ஒரு ஆண்டு நீங்கள் சூரிய வழிபாடு செய்வது உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால சூரிய வழிபாடு கண்டிப்பான முறையில் செய்து பாருங்கள். அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சூரியனுக்கு அர்க்கியம் விடுவது அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ஆல்மோஸ்ட் தடை இல்லாமல் நான் இந்த தமிழ் மாத மந்திரம் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ ஒரு 2 மாதங்களாக சரிவர கொடுக்க முடியவில்லை. அது நீங்கள் கொடுக்க முடியுதோ முடியலையோ, அந்த பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதம் தமிழ் மாதத்திற்கு உண்டான ஒரே மந்திரம் தான் வரும். மந்திரம் மாறவே மாறாது. உங்களுக்கு அதில் அந்த வாசக்கதவு திறந்தா செய்யக்கூடிய மந்திரம்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு மந்திரமும் அதுக்கப்புறம் அதில் வேறு ஏதாவது ரெமெடிஸ் கொடுத்துருந்தா அதுதான் மாறும். சூரியனுக்கு உண்டான மந்திரம் ஒரு தமிழ் மாதம் ஃபுல்லாக இருக்கிறது ஒவ்வொரு தடவை பாருங்கள், சூரியனுக்கு என்ன மந்திரம் சொல்லியிருக்கேன் அதே தான் வரும். அதனால் அதே தான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே தான் வச்சுக்கோங்களேன். இதில் ராசிக்கெல்லாம் சிம்மராசிக்கு மட்டும் கிடையாது. தமிழ் மாத மந்திரம் பொறுத்த வரைக்கும் சூரிய மந்திரம் ஒரே மாதிரியான ஒரு விஷயம் தான். அதனால் நீங்கள் அதை கடைபிடிப்பது அப்படிங்கிறது நான் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீங்கள் அதை செஞ்சுட்டு வருதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சத்தில் எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ இல்லைங்கள். சிவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று வில்வ மாலை போட்டு வாருங்கள். சிவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று இளநீர் அபிஷேகம் செய்து வாருங்கள். இதெல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி வைக்கிறதுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் ஓம் நம சிவாய மந்திரத்தினை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லுங்க. அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். டெய்லியே சொல்ல முடிஞ்சனாலும் சொல்லலாம். இல்லையா ஓம் சூர்யாய நமக மந்திரம் அல்லது ஓம் ஆதித்யாய நமக மந்திரம் இதையும் சொல்லி வந்தாலுமே உங்களுக்கு சூப்பராக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சூரியனை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆண்டு அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பான முறையில் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விதத்திலையுமே இது சிம்மராசிக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லிடலாம். கண்டிப்பா. கன்னியாராசினை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மகாலட்சுமிக்கு வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மகாலட்சுமிக்கு பர்டிகுலராக நீங்கள் ரோஸ் இருக்கு இல்லையா, ரோஸை பார்த்தீங்கன்னா பன்னீர் இருக்குல்ல, பன்னீரில் கொஞ்சம் டிப் பண்ணுங்கள். லைட்டாக டிப் பண்ணால் போதும். ஃபுல்லாக சொட்ட நினைய வைக்க வேண்டாம். லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அந்த ரோஸை நீங்கள் மகாலட்சுமி சன்னதியில் கொண்டு போய் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் பாருங்கள். அதேமாதிரி ரோஸ் இருக்கக்கூடிய ஊதுவத்தி ஏற்றி வைங்க. அதுவுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கற்கண்டு வைத்து உங்கள் வீட்டிலேயே மகாலட்சுமியை கும்பிட்டு வாருங்கள். நெய் விளக்கு ஏற்றி வைத்து கும்பிட்டு பாருங்கள். அந்த நெய் விளக்கும் சில்வர் விளக்காக இருந்ததுன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதெல்லாமே உங்களுக்கு கன்னியாராசினை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மகாலட்சுமி அஷ்டகத்தை மறந்து விடாதீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ரீ சுத்தமும் கேட்டு வாருங்கள். இதெல்லாமே கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடம் சூப்பராக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். துளாராசினை பொறுத்த வரைக்கும் பைரவ வழிபாடு இந்த ஒரு வருடத்திலே பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருடத்திலே உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசினை பொறுத்த வரைக்கும் பைரவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லிவிடலாம். ஸோ பைரவ வழிபாடு செய்து வாருங்கள். நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைரவர் கோயிலுக்கு போறீங்க இல்லையா, ஓம் பம் பைரவாய நமக, ஓம் பம் பைரவாய நமக அல்லது ஓம் பைரவாய நமக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைரவாய நமக மந்திரத்தினை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பான முறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. அந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வருது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். கோயிலில் போய் நீங்கள் பைரவரை கும்பிடுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் சனிக்கிழமை போய் கும்பிடுங்க. அது இன்னுமே அதிக பலன் தரக்கூடியதாக இருக்கும் துளாராசினரை பொறுத்த வரைக்கும். அதே போல் பார்த்தோன்னா துளாராசினர் யாராவது யாசகர்களுக்கு பிச்சை புகுவோருக்கு அவர்களுக்கு நீங்கள் போர்வை கருப்பு கலரில் கம்பளி மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. கால்கள் இல்லாதவர்களுக்கு, கால்கள் அதாவது ஒரு கால் இல்லாமல் கொஞ்சம் நொண்டி அந்த மாதிரிலாம் வருவாங்கல்ல, கால்கள் ஏதாவது யானைக்கால் இந்த மாதிரி வீக் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி
அது நீங்கள் பார்க்குற மாத்திரத்திலே செய்தால் அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கால்கள் இல்லாதவர்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அல்லது கால்களிலே பிரச்சனை இருப்பவர்கள், பிச்சை புகுவர்களாக இருக்க வேண்டும் வச்சுக்கோங்களேன். கால் நல்லா இருக்கிறவங்கள்ட்ட போய் கால் மட்டும் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட எதுவும் பணம் கொடுத்துட்டு வரதுனால பலன் இருக்காது. பிச்சை புகுவராக இருக்க வேண்டும். இது ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் ஒரே ஒரு டம்ளர் போதும். ஒரு டம்ளர் பால் சுத்தமான பசும்பாலாக இருக்கணும். பேக்கெட் பாலை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இருக்கிறது போயிடும். ஸோ அப்போ சுத்தமான பசும்பால் கொண்டு போயிட்டு ஒரு டம்ளர் பாலாக இருந்தாலுமே நீங்கள் கொண்டு போயிட்டு சுத்தமான பசும்பால்னு நீங்கள் வந்து கோயிலில் சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஏற்றுப்பாங்க. அவங்க வந்து பேக்கெட் பால் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறது கிடையாது. சுத்தமான பசும்பால் இதுன்னு சொன்னீங்கன்னா விட போகிறாங்க. ஸோ அது மாதிரியாக திங்கட்கிழமை நாட்களிலே விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்கள் சிவனுக்கு இந்த ஒரு வருடத்திலே அபிஷேகம் செய்து வர அந்த அபிஷேகம் அந்த மனம் எப்படி குளிர்கிறதோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வீட்டிலும் பணம் அப்படிங்கிறது மலரத் துவங்கியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தயிர் சாதம் திங்கட்கிழமையில் கொடுத்துட்டு வந்து பாருங்க, அதுவுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 2 நபர்கள் பிச்சை புகுவோராக இருக்க வேண்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுமையை இருக்கக்கூடியவர்களுக்கு அரிசி வாங்கி கொடுங்க. இது மாதிரி செஞ்சாலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பெண்களாக இருந்தால் அது பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. விருச்சிக ராசியினர் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக உங்களுடைய நாட்களையும் வருடத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவமந்திரம் சொல்லலாம். சிவனுடைய எந்த மந்திரமாக இருந்தாலுமே அது அற்புதமான பலன் தரக்கூடியதாக இருக்குது. நமசிவாய மந்திரம் சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய ருத்ரம் சமகம் கேட்டு வரலாம். இரண்டுமே உங்களுக்கு விருச்சிக ராசியினரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தனுர் ராசியினர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலே சப்பாத்தியை பிச்சு காக்காய்க்கு போடுங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ சொன்ன விஷயம் நல்லா எவ்வளவு துண்டா பிச்சு போட முடியுமோ அவ்வளோ துண்டா நீங்கள் வந்து காக்காய்க்கு போட்டு வாருங்க தனுராசினர். அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மனிதர்களுக்கு இந்த சப்பாத்தியை கொடுத்து வாருங்கள். சப்பாத்தி தானமும் சொல்லுவோம்ல, அது மாதிரி சப்பாத்தி தானம் பண்ணுறது. பசுமாடு இருக்கு இல்லையா, பசுமாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையில் பண்ண ஸ்வீட் எதாவது இருந்ததுன்னா அந்த ஸ்வீட் கொடுத்து பாருங்களேன். இதெல்லாம் செய்யுங்க. இந்த ஒரு வருடம் உங்களுக்கு செல்வ வளம் எங்கிருந்தெல்லாம் வருது அப்படின்னு தெரியாது, அந்த அளவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. யாராவது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் காவி கலர் யார் போடுவாங்க பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது மாதிரியான நபர்களுக்கு எடுத்து கொடுத்து பாருங்கள். அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஓடுறது, காலையில் எழுந்து உங்களுக்கு அந்த ஜாகிங்னு சொல்லுவோம்ல, ஜாகிங்கை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஜாகிங்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கொஞ்சம் வேகமாக ஓடுவது அப்படின்றது, அது மாதிரியான ஒரு முயற்சியை செய்து பாருங்கள். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பலனை உங்களுக்கு தரும். உடல் நன்றாக இருந்தால் உங்களுக்கு மனம் நன்றாக இருக்கும். மனம் நன்றாக இருந்தால் உங்களுடைய உடல் நல்லா இருந்தால் மூளை நல்லா செயல்படும், மனம் நல்லா இருக்கும். இது 2 கரெக்டாக இருந்தாலுமே நமக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்தை எங்கிருந்து வர வைக்க முடியுமோ அங்கிருந்து வர வைத்து விடலாம் அல்லவா. இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை செய்து வாருங்கள். அது எல்லாமே வந்து உங்களுக்கு தனுராசினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆதித்ய இருதயம் கேட்டு வரதும் பார்த்தீங்கன்னா தனுராசினருக்கு நல்ல அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பணமும் தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசினை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியோ அல்லது இந்திரனோ, பர்டிகுலராக உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, பல லட்சம் பணம் தேவையா, அப்படி தேவைன்னா உடனே கெட்டியாக நீங்கள் வந்து இந்திரனை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்திரனுடைய வழிபாடு செய்து வாருங்கள். ஓம் இந்திராய நமக மந்திரம் கிழக்கு பார்த்து சொல்லி வாருங்கள். இந்திரனுக்கு பொட்டு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறையை நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அதை பல நூற்றுக்கணக்கான நபர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை செய்து வாருங்கள். அதுவுமே ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வாருங்கள். அது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று வாருங்கள். அது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு பெண்களுக்கு ஆடைகள் வாங்கி கொடுங்கள், வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்கள். அது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே மகர ராசினை பொறுத்த வரைக்கும் சூப்பராக உங்களுக்கு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அள்ளி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்குமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தான். மகாலட்சுமி இந்திரன் இவங்க 2 பேரையுமே நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்களும் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மெயினாக கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பசுமாடு இருக்கு இல்லையா, பசுமாட்டுக்கோ எருமைக்கோ எதுக்கு செஞ்சாலுமே பலன் தரும்னு வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல் இருக்குல்ல, சக்கரை பொங்கலை கொடுங்க. நம்ம பசுமாட்டுக்கு கண்டிப்பான முறையில் கை நீட்டி கொடுத்துருவோம். எருமை மாட்டுக்கெல்லாம் அப்படி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். அதனால இலையை வந்து நீங்கள் வச்சுட்டு இலையில போடுங்க, தரையில் போடாமல் இலையில வச்சு
ஒரு சக்கரை பொங்கல் இருந்ததுன்னா அது வர மாதிரியான இடத்துல வச்சுருங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எருமை மாட்டுக்கும் குறை கிடையாது, பசு மாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்கக்கூடியது தான் எல்லா ரோட்லேயுமே. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரியான விஷயமாக செய்து வாருங்கள், அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் மகரத்துக்கு சொன்ன எல்லா விஷயமுமே கும்பராசிக்காரர்கள் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வர்றதுக்கு இந்த சக்கரை பொங்கல் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீனராசினை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீனராசினை பொறுத்த வரைக்கும் மீனராசின்னு மட்டும் இல்லை, மீனத்தில் சனி உட்காந்துருக்கார் அப்படிங்கிற காரணத்தினாலே அனைத்து ராசியினருமே வந்து பார்த்தோம்னா ராசினர் லக்னத்தினர் எல்லாருமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மீனுக்கு கடலை பொடியோட அரிசி மாவு பொடியை கலந்து மீனுக்கு போட்டு வாருங்கள், அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீன் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா இது போடுறதுனால வந்து ஒன்றும் பெரிய பலன் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அசைவம் எது சாப்பிட்றீங்களோ அது வேற விஷயம். மீனும் சாப்பிட்டுட்டு இந்த மீனுக்கே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அது பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்காது. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் குரு வழிபாடு அப்படின்றது. அகைன் சொல்கிறேன் பாருங்க, மீனராசிக்கு அதிபதி குரு அப்படின்ற மாதிரி அல்லது மீனலக்னத்துக்கு அதிபதி குரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக்கொண்டு அதனால் தான் இதை சொல்கிறேன் நினைக்க வேண்டாம். இதில் வந்து அதிகப்படியான ஒர்க் பண்ணியிருக்கேன், இதில் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு அது அந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து டிரைவ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மீனராசினருக்கு குருவை வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு குரு முகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த குருவை வழிபட்டு வாருங்கள். அவர்களுக்கு வந்து அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கோங்க. அதாவது அவங்க உயிரோடு இருந்தால், இல்லாத பட்சத்திலே அவர்கள் வந்து என்ன டீச்சிங்ஸ்னு இருக்கும் இல்லையா, அவங்களோட டீச்சிங்ஸ்னு அதை படிங்க. குருவோட சச்சரிதம் இருக்கிறது அது படிக்கலாம், அது எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எப்பெல்லாம் முடியுமோ வியாழக்கிழமைகளே நீங்கள் வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம வந்து கோயிலில் போயிட்டு கொண்டக்கடலை எல்லாம் பண்ணுவோமே, அந்த கொண்டக்கடலை மாலையெல்லாம் உங்களுக்கு பெருசாக பலன் தராதுன்னு வச்சுக்கோங்களேன். கொண்டக்கடலையே நிவேதனம் பண்ணிவிட்டு அந்த நிவேதனத்தை எல்லாருக்கும் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது கருப்போ சிகப்போ எதுவாக இருந்தாலுமே பலன் தரும். அதை விட பெஸ்ட்டாக பலன் தரது அப்படிங்கிறது எலுமிச்சம்பழ சாதம். எலுமிச்சம்பழ சாதத்தை வந்து நீங்கள் சுவாமி கிட்ட வந்து உங்கள் வீட்டிலேயே கூட வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் போய் எல்லாருக்கும் போடுறது அப்படின்றது யாருக்கு வேணாமே போடலாம். இது வந்து பிச்சை புகோருக்கு தான் போடணும்னு அவசியம் கிடையாது, யாருக்கு போட்டாலுமே அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி போடுறீங்க இல்லையா, போடும்போது கொஞ்சம் பணம் ஏதாவது ஒரு கரன்சியாக இருக்கணும், காயினாக இருக்கக்கூடாது, கரன்சியாக இருக்கணும். ஒரு 10 ரூபாயா இருந்தாலும் போதும், அல்லது 5 ரூபாயா இருந்தாலும் போதும். 5 ரூபாயில் இப்போ வரதில்லை நினைக்கிறேன். ஸோ 10 ரூபா காயின்ற ஒரு நோட்டு இருந்ததுன்னா அந்த 10 ரூபா நோட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு தடவை கொடுத்துருங்க. ஒரு 4 பேருக்கு தான் கொடுக்க முடியுதா 4 பேர் கொடுக்கல, 2 பேர் தான் முடியும்னா 2 பேர். மீனராசிக்காரர்களோ அல்லது மீன லக்னக்காரர்களோ இந்த ஒரு விஷயத்தை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது பண ரீதியாக வளர்வதற்குண்டான அடித்தளம் இந்த 2006 இந்த விஷயங்களின் மூலமாக அமைந்துவிடும் அப்படின்னு கண்டிப்பான முறையில் சொல்லலாம். மீண்டும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இதை நான் சொல்லும்பொழுதே இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், கமெண்ட்டில் வந்து ஜனவரி மாதம் மந்திரம் சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு 1ஆம் தேதி இந்த ஒரு விஷயம் வந்துவிடும். நமசிவாய.